ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்பத்தோட ஷேப் மாறாமல் ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எந்த அளவில் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கணுன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆப்பம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஆழாக்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த 2 அரிசியோடு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 3-4 அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவிட்டு தண்ணி நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தண்ணி நல்லா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் போல் அரிசி நல்லா ஊற விட்டுடணும். ஆப்பத்துக்கு நல்லா அரிசி ஊறி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக நடுவில் நல்லா மெத்துன்னு இருக்கும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம். நான் ஆல்ரெடி அரிசி உளுந்து அரைச்சிட்ருக்கிறேன். அந்த கிரைண்டர்லேயே நானும் ஆப்பத்துக்கான அரிசியும் உள்ளே சேர்த்துட்றேன். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். நம்ம சேர்த்த அரிசி கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இளம் தேங்காயாக இருக்கக்கூடாது, முத்தல் தேங்காயாக இருக்கக்கூடாது. அந்த ஓடு பகுதி பார்த்தீங்கன்னா வெளிர் நிலமாக இருக்கும் பாருங்கள், அதை போல் இருக்கணும். அடுத்து தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியும் தேங்காய் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நேற்று வடித்த சாதம் பழைய சாதமாக இருந்தாலும் சேர்த்துடலாம். ஆப்பம் நல்லா உப்புலாக வரும். இப்போ இதில் திட்டமாக தண்ணி சேர்த்து நல்லா மை போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க மாவு. அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். கையில் நீங்கள் தேய்ச்சி பார்க்கும்போது மாவு வந்து குறைன்னு இருக்கக்கூடாது, நல்லா மை போல் இருக்கணும். தண்ணியோட அளவும் இந்த பக்குவத்தில் இருக்கணும். மாவு திட்டமாக அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். கடைசியாக கிரைண்டர்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கொஞ்சம் அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மாவோடு சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவை குறைஞ்சது 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி விடணும். அப்போ தான் நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் மாவு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா 3-4 நிமிஷத்துக்கு நல்லா மாவை நல்லா நான் கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். மாவு பார்த்திங்கன்னா அளவாக புளிச்சு வந்திருக்குது, நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கரண்டியால் கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வெதுவெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மல் தண்ணி சேர்க்கக்கூடாதான் நீங்கள் நினைப்பீங்க. நார்மல் தண்ணி சேர்த்தா அந்த மாவோட புளிப்பு தன்மை பார்த்திங்கன்னா டக்குன்னு புளிச்சு வந்துடும் மாவு. நம்ம மிச்சம் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட மாவு கொஞ்சம் புளிப்புச்சுவை அதிகமாகிடும். அதனால் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடணும். இப்போ ஆப்பம் ஊற்றுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு அடிகனமான கடாயை அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயை வச்சுருந்தாலும் ஆப்பம் ஊற்றி ஈஸியாக எடுத்துடலாம். அடிகனமான கடாயில் ஆப்பம் செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு போல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கிறேன். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துடலாம். ஆப்பம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கான மாவை அரைச்சி புளிக்க வச்சு அளவாக எடுத்துட்டோன்னா ஆப்பம் வந்து ரொம்ப சுவையாக வந்துடும். ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் வந்துடும். இப்போ ஆப்பம் ஊற்றிட்டு ஏதோ ஆப்பம் வெந்து வர வாசனை வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்தில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்குது. ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா ஸ்பாஞ்சாகவும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இதே போல் இன்னொரு ஆப்பமும் கடாயில் ஊற்றிடலாம். இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஆப்பத்துக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா முட்டை ஆப்பம் ரெடி ஆகிடும். அதே போல் வெல்லமும் கொஞ்சம் நல்ல வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணி ஆப்பத்தோடு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா வெள்ளை ஆப்பமும் ரெடி ஆகிடும். ஒரு மாவுலேயே நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ஆப்பமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். நான் செஞ்ச இந்த ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலுமே நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கிற தண்ணி சேர்த்து தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சோன்னா பால் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும்.
அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த ஆப்பம் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.